வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோ. குவைத்தில் டிரான்ஸ்போர்ட் டிரைவராக ஒர்க் பண்ணிக்கிட்டே கிடைக்கிற இலவச நேரத்தில் உடற்பயிற்சி செல்ஃப் கேர் பண்ணுறதுல இன்னைக்கு நாள் 36. சரி, இன்னைக்கு கதைக்கு போயிடலாம். இது படுத்ததே லேட்டுன்றனால எந்திரிச்சதும் தாமதம் தான். அதில் வேற முடி கோழி கொண்ட மாதிரி தூக்கிட்டு இருக்கு. அமுங்கி விட்டாலும் அமுங்க மாட்டேது. சரி, குளியில போட்டால் தான் சரி வருமேனு ஒரு குளியில போட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டு நைட்டே ஊற வச்ச சப்ஜா சீட் சியா சீடை குடிச்சிட்டு இது நான் டெய்லியும் கட்டாயம் குடிச்சிருவேன். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஏற்கனவே ரொம்ப தாமதம்னால ஒரு சில பதிவுலாம் எடுக்க முடியல. வரும்போதே காலை உணவுலாம் எடுத்துட்டு தான் வந்தேன். காடியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு தண்ணியெல்லாம் செக் பண்ணிட்டு 7 மணிக்கே பாருங்க, வெயில் 11 மணிக்கு அடிக்கிற மாதிரி வெயில் அடிக்குது. காலை வெயில முத்தம் வாங்கினா உடலுக்கு ரொம்பவே நல்லதான். அதனால நிறைய வாங்கிட்டு காலை உணவுக்கு குப்புஸ் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வந்தேன். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போகும்போது மதிய உணவு சமைக்க சிக்கன் வாங்கலாமே சிக்கன் கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் நிறைய சேர்ந்து இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டு இன்னைக்கு மதிய உணவுக்கு மஜ்பூஸ்ன்றனால கொஞ்சம் நிறைய வேலைப்பாடு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு வாஷிங் மிஷின்ல போட்ட துணியும் ரெடி ஆச்சு. அது எல்லாத்தையும் காய போட்டுட்டு எடுத்துட்டு வந்து தொழுத்துட்டு மதிய உணவுக்கு அருமையான மஜ்பூஸ் இது எப்படி செய்யறதுன்னு யூடியூப்ல பெரிய வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு வேற ஒரு சன்கிரீம் ட்ரை பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, ரொம்பலாம் வெள்ளையாகல, நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. கிளம்பிட்டு குப்பையெல்லாம் சேர்ந்துருந்துச்சு, கொண்டு போய் போட்டுட்டு காடி எடுத்துட்டு டியூட்டிக்கு போயிட்டேன். பரவாயில்ல, இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மாலையாச்சு, மாலை வேலையில கொஞ்சம் இலவச நேரம் இருந்துச்சு. பார்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் ஓட்ட பயிற்சியை போட்டேன். கொஞ்சம் டச் விட்டோன்னே லைட்டா ஜர்க் ஆயிருச்சு. அதை முடிச்சுட்டு 100 புஷ்அப்பை போட்டுட்டு நம்மள சுத்தி சுத்தி ஒரு டாம் பையன் வந்தான். கிட்ட போனா ஓடிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு லைட்டா ஒரு கொஞ்சல போட்டு திரும்பி பார்த்தேன். அருமையான ஒரு வியூ மாட்டுச்சு. அதை கொஞ்ச நேரம் உட்காந்து ரசிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி கிளம்பலாமேன்னு கிளம்பிட்டு பரவாயில்ல, இன்னைக்கு பயிற்சி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேலையை முடிச்சுட்டு 8:30 மணி போல வீட்டுக்கு போயிட்டு முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையெல்லாம் சாப்பிட்டு மீண்டும் 6 பேக் உடற்பயிற்சி விடாமுயற்சியோட அந்த உடற்பயிற்சியும் முடிச்சுட்டு நைட்டு உணவு சாப்பிட்டு இருந்த ஜாமான்லாம் கழுவி போட்டு மீண்டும் 1 ஹவர் டியூட்டி இருந்துச்சு. போயிட்டு வந்து ஒரு 12 மணி போல போய் படுத்துட்ட நண்பர்களே. நம்மள மாதிரி விடாமுயற்சியுடன் இருங்க.